வெல்கம் டு ஸ்ரீயாஸ் கார்டன். இன்றைக்கி சமையலை பற்றி பார்க்கலாம். அருமையான பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் கறி பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு தக்காளி, ஒரு கத்திரிக்காய், நல்ல பெரிய கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். ரவுண்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ஒரு முழு கத்திரிக்காய், கொஞ்சம் பெரிய கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிச்செடி, இதுதான் தேவை. அதுக்கடுத்து சொல்கிறேன். இந்த கத்திரிக்காய் கறி முஸ்லீம்ஸ்லாம் நிறைய செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காயோட இந்த தக்காளியை லேசாக பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கத்திரிக்காவை நல்லா பொடிசாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் கருக்காகாமல் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளும் நிலக்கடலை பருப்பும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்துருந்ததுன்னா நம்ம சட்டியில் வறுக்க தேவையில்லை. வறுக்காத எள்ளுன்னா லேசாக சட்டியில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், லேசாக கொரன்னு அரைச்சா போதும். ஒரு அடி கணத்தை பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தான் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். இடையில கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கணும் டேஸ்ட்டுக்காக. இது ஆச்சி கறி மசாலா பொடி எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. சில்லி பவுட்ரு, கொஞ்சோண்டு புளி தண்ணி, உப்பு தேவையானது, அப்புறம் மல்லித்தூள் எல்லாம் அரைச்சி வச்சதெல்லாம் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு, கத்திரிக்காயெல்லாம் வெட்டி ரெடியாக இருக்குது. சட்டி நல்லா எண்ணெய் சூடேறினோடனே ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியும் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். இதுக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது, எல்லாம் எண்ணெயிலே தான் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். கறி மசாலா பொடி எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல சுருளை வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லது. சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டாச்சு, அதையும் நல்லா சேர்த்து வதக்கலாம். மல்லிப்பொடியும் 1 டீஸ்பூன் போட்டு, மல்லிப்பொடி கொஞ்சமாக போட்டால் போதும். காரத்துக்கு ஏற்ற வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினோடனே அடுத்து கரம் மசாலா பொடி. தேவைப்பட்டவங்க இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பேஸ்ட்டு போடலை. தேவையானவங்க இஞ்சி பேஸ்ட்டு போடலாம். அது நல்ல வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வெட்டி வச்ச கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வதக்கணும். தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது, எண்ணெயிலே தான் வதங்கணும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருந்தோம். கடைசியாக கொஞ்சம் வதங்கும்போது இந்த நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஒரு மணம் கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது தான் கொஞ்சம் நல்லா வேகும், நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய தேவை இருக்காது. கொஞ்சம் நேரத்தில் மூடி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். அதை லேசாக நம்ம மசிச்சு விட்டாச்சுன்னா கத்திரிக்காய் தெரியாது. வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி ஒரு சின்ன அளவு துண்டு போதும். புளி ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் மசிச்சு விட்டுட்டு நல்லா ஒன்று சேர நல்லா கிளறி விடலாம். எண்ணெய் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கடைசியாக பிளெண்ட் பண்ணி வச்ச பவுட்ரு பண்ணி வச்ச அந்த பவுடரை போட்டு கிளறி வைக்கலாம். கிளறி நல்லா இந்த ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. கடைசி நேரத்தில் கிளறி கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப அருமையாக செஞ்சாச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிட்டு. அடுத்த வீடியோவில் இனி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஸ்ரீயாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.